சார் அமரனுக்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் இது பண்றீங்க? சிறந்த எடிட்டிங்க்கான விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம்மா. அது சிறந்த பின்னணி இசைக்கும் அவார்டு வந்திருக்கு. ம், இத்தனை அவார்ட்ஸ் அமரனுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரிஸ், அதாவது தேசிய அளவில் இருக்கிற கேட்டகரிஸ் இது மூணும். அதுல இந்த மூணுக்கும் அமரனுக்காக அவார்டு கொடுத்துருக்கிறது கிடைச்சிருக்கிறது ரொம்ப நன்றி. அந்த ஜூரிஸ்க்கு இந்த வாயிலா சொல்லிக்க நினைக்கிறேன் நான். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திரைப்படத்தை எடுக்கிறப்ப வந்து முதல்ல இந்த இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கும், இந்த அவார்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த எண்ணங்கள்லாம் இருந்ததா சார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்போ? எடுக்கும் பொழுது படத்தை எடுத்துடணும், நினைச்ச மாதிரி கொண்டு வந்துடணுங்கிற எண்ணம் தான் இருந்ததுங்க. எடுக்கும் பொழுதும் படம் பண்ணிட்டு இருக்கும் போதும். பட் படத்துல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒர்க் பண்ணும்போதே சொல்லுவாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை அதுல இருந்தது. நான் வந்து அதை ரொம்ப கவனம் வச்சு அதுக்காக நம்ம பண்ணணுங்கிறதெல்லாம் தாண்டி படம் வெற்றி பெறணும், அனைத்து தரப்பினரும் படத்தோட ஒன்றி போகணும், அவங்களுக்கு ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்மா பண்ணணுங்கிறது தான் என்னோட நோக்கமா இருந்தது. அதுவும் நிறைவேறி இன்னைக்கு இத்தனை அங்கீகாரங்களும் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. குறிப்பா முகுந்த் வரதராஜன் அவர்களை குறித்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பொதுவா அந்த பயோபிக் எடுக்கிற திரைப்படத்தை வந்து கையாளக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே கொஞ்சம் கடினமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கையாண்டு எடுத்து வெற்றி படைஞ்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு 3 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. முகுந்த் வரதராஜன் அவர்களை குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லை, இப்போ திஸ் அவார்ட் இப்போ திங்க் அபவுட் இட், நான் இது நினச்சி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து இந்த அவார்டே வந்து எனக்கு இந்த 3 அவார்ட்ஸ் அண்ட் இதுக்கு கிடைத்திருக்க அனைத்து அங்கீகாரங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய கிராஃப்ட் இதெல்லாம் இருந்தாலும் இது எப்பவுமே வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன், அவருடைய பெற்றோர், அவருடைய மனைவி இந்து மேடம், அவருடைய மகள் அர்ஷியா, அந்த குடும்பத்தினருக்கும் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸுக்குமே சமர்ப்பணம்னு நினைக்கிறேன் நான். குறிப்பா இந்த படத்துல முகுந்த் வரதராஜனாவே வாழ்ந்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனும் இந்து மேடமா வாழ்ந்திருக்கக்கூடிய சாய் பல்லவி அவர்கள் குறித்து ஒரு சில வார்த்தைகள். அவங்களுக்கும் நான் அவார்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். சிவகார்த்திகேயனுக்கு, சாய் பல்லவிக்கு முக்கியமா நான் வந்து அவார்டு வரும்னு எதிர்பார்த்தேன். அவங்க எல்லாருடைய உழைப்பும் தான் இன்னைக்கு வந்து ஒரு டீமா இதுல டைரக்டர் அப்படின்னு சொல்லி மியூசிக், எடிட்டிங், இப்படி இத்தனை பேர் ஒரு 3 ரெப்ரசன்டேட்டிவா சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒட்டுமொத்த டீமுக்கான உழைப்புக்கான கிடைச்ச ஒரு விருதா தான் நினைக்கிறேன் நான். ஓகே சார், இந்த மாதிரியான தேசிய விருதுகளுக்கு பிறகு தொடர்ந்து பயோபிக் எடுக்கக்கூடிய ஐடியா இருக்குங்களா? அடுத்தடுத்து இந்த மாதிரியான விருதுகளை நோக்கி பயணங்கள் இருக்கு? தெரியலங்க, அப்படின்னு இல்லை. நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும்னு இருக்கு. எல்லா கதைகளையும் மக்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய, நிஜத்துக்கு அருகில இருக்கிற கதைகளா பண்ணணும்ன்றது எனக்கு ஆசை ரொம்ப நாளா. அதுக்கு ஒரு ஊக்கமா அமைஞ்சிருக்கு.